வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் துப்பாக்கி சுடும் பயிற்சி முடித்த பணியில் இருந்த 68 ஊர்காவல் படை வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஒருவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு பெயிண்ட் ஆர்டர் செய்து 49,000 இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நகரப்பகுதி முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று அகற்றினர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கி வந்தது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அரிசிக்கு பதிலாக ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது. இதன் காரணமாக மாநிலத்தில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் 55 மாதங்களாக வேலையில்லாமல் இருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்ற புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 4,500 ரூபாய் 12,000 உயர்த்தி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நேற்று மாலை கான்ஃபெட் சார்பில் நடைபெற்ற விழாவில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் துப்பாக்கி சுடும் பயிற்சி முடித்து பணியில் இருந்த 68 ஊர்காவல் படை வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுவை காவல்துறையில் ஊர்காவல் படையில் ஆண்கள் 420 பெண்கள் 80 என மொத்தம் 500 பணியிடங்களுக்கு உடல் தகுதி எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதில் 407 ஆண்கள் 75 பெண்கள் என 482 பேர் கடந்த ஆண்டு ஜூலையில் தேர்வு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இவர்களுக்கு 6 மாதங்கள் போலீஸ் பயிற்சி அளிக்கப்பட்டு 6 மாதங்களாக ஊர்காவல் படை வீரர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் எழுத்துத் தேர்வில் குளறுபடி நடந்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி 500 பேர் அடங்கிய ஊர்காவல் படை வீரர்கள் திருத்த பட்டியலை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ளார். திருத்தப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் பெண் ஊர்காவல் படையில் 80 பேரும் ஆண்கள் 420 பேரும் புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் மதிப்பெண் கிடைத்ததால் தேர்வில் தோல்வியடைந்த 68 பேர் புதியதாக தேர்ச்சி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிலையில் ஏற்கனவே பயிற்சி பெற்ற 68 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அரசின் இந்த முடிவு அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வில் நிர்வாக சீர்திருத்தத்துறை சரியாக கேள்விகளை தயாரிக்காததே இந்த குளறுபடிக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று அவர்கள் கூறி வருந்துகின்றனர். புதுச்சேரியில் ஒருவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு பெயிண்ட் ஆர்டர் கொடுத்து ரூபாய் 49,000 இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக வந்த பெயிண்ட் கம்பெனி விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதையடுத்து 49,500 முன்பணம் செலுத்தி பெயிண்ட் ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் பொருள் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படவில்லை. லாஸ்பேட்டை சேர்ந்த ஆண் நபர் சுற்றுலா தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார். பின் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சுற்றுலா இடங்களை பார்வையிட பணம் அனுப்பும்படி கூறியுள்ளார். இதை நம்பி 7,452 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். சண்முகாபுரத்தை சேர்ந்த பெண் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் அடையாளம் தெரியாத நபருடன் பேசி பழகி வந்துள்ளார். மேலும் அவருக்கு தன்னுடைய புகைப்படங்களையும் அனுப்பி வைத்துள்ளார். இதையடுத்து மர்ம நபர் பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து உறவினர்களுக்கு அனுப்பி விடுவதாக கூறி மிரட்டியுள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நகர பகுதி முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று அகற்றினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழா கடந்த 4ஆம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நகரப்பகுதி மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் அவரை வாழ்த்தி பேனர் வைத்தனர். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் உள்ள நிலையில் இதற்கு எதிர்க்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் பிறந்தநாள் நிறைவடைந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவின் பேரில் ஊழியர்கள் 3 குழுக்களாக பிரிந்து நகரப்பகுதியில் முதலமைச்சருக்கு வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பேனர் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு சேகரிக்கப்படும் பேனர்களை கொண்டு செல்ல டிராக்டர் உட்பட எந்த உபகரணங்களும் வழங்கப்படாததால் அவர்கள் கடும் அவதியடைந்தனர். மேலும் அகற்றப்பட்ட பேனர்கள் தங்களது சொந்த இருசக்கர வாகனத்தில் வைத்துக்கொண்டு தலைமை அலுவலகம் கொண்டு செல்ல மிகவும் சிரமப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை நீடிப்பதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு பேட்கோ மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் சுமார் 63 லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் பகுதியில் 25 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி, ரூபாய் 30.14 லட்சம் மதிப்பில் சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டையில் செல்லும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணி மற்றும் ரூபாய் 13 லட்சம் மதிப்பில் பிள்ளையார்குப்பம் பேட் கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த 3 நிகழ்ச்சிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அவர் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் துணைவியார் பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி விழா வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர். மடுகரை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் செடல் போடுதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அருகே உள்ள மடுகரை VS நகரில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பந்தகால் நடுதல், காப்பு கட்டுதல், கோபூஜை, கரகம் புறப்பாடுதல், செடல் போடுதல், பொங்கல் வைத்தல், கும்பம் கொட்டுதல் ஆகியன நடைபெற்றது. பாக்கிய வாரத்தில் விழாவை தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதுபோன்று மடுகரை காமராஜர் நகரில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்ப அன்னை ஆலய 174ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்ப அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 174வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இவ்விழாவினையொட்டி ஆலய வளாகத்தில் காலை பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஏராளமான கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ பாடல்களை பாடியவாறு கொடியின் பின்பு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஆலயம் எதிரே உள்ள கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. இதில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உட்பட அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்துவ பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் காலை மாலை சிறப்பு திருப்பதிகளும், மாலை நேரங்களில் சிறிய தேர்பவனி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 15ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனியும், அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி கொடி இறக்கமும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரி காவல்துறையில் துப்பாக்கி சுடும் பயிற்சி முடித்த பணியில் இருந்த 68 ஊர்காவல் படை வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ஒருவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு பெயிண்ட் ஆர்டர் செய்து 49,000 இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நகரப்பகுதி முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று அகற்றினர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.